வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சின்ன மீன் பிடிச்சி பார்க்கலாம். மாட்டதா இல்லைன்னு ஒரு டெஸ்ட்டு தான். இதில் தான் நம்ம சின்ன மீன் போய் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இதில் மைதா மாவை போட்டு தண்ணியில் இறக்கி வைக்கலாம். பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன மீன் வேணுங்க, அதனால் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வரைக்கும் நான் இந்த மாதிரி பிடிச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. சரிங்க, பார்க்கலாம் என்ன மாட்டதுன்னு. இப்போ பாருங்கள், எனக்கு என்ன மீன் மாட்டோம் தான் இது தூண்டில் டப்பா உள்ளே இறங்கினேன். ஆனால் எவ்வளோ ஆயிரம் மீன் பார்த்தீங்களா, இல்லை மேலும் மீன். இப்போ தான் போது கொஞ்சம் கொஞ்சம் மீன் இல்லை. தூக்கங்களே, 2 மீன் இருக்குது. நான் போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன்னா மீன் நிறைய இறங்கியிருக்கும். 2 குட்டி மீன். இது மறுபடியும் நம்ம தண்ணியிலே விட்டுலாம். இது நம்ம செகண்ட் டைம் வச்சதுங்க. ஏரியில் கொஞ்சம் மட்டி கிடச்சிது. இது வரைக்கும் மட்டி போட்டு நான் ஏரியில் மீன் பிடிச்சதில்ல. சரி, வீடியோக்கோசம் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு வந்தேங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் நீங்களே. தூண்டில் மட்டி கோத்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய மீன் இழுத்துச்சு. ஆனால் தூண்டில் மாட்டலைங்க, மிஸ் ஆகிடுச்சு. தூண்டில் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மீன் அடிக்கலைங்க. சரி, நான் தூண்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். தூண்டில் வச்சுருக்கோம், தூண்டில் போட்டிருக்கோம். பார்த்துங்களா, தக்க அதுவும் தூண்டில் தான். இது ரெண்டும் தண்ணிக்குள்ளே இருக்கிற தூண்டில், அதனால தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுருக்கோம். ஏன்னா மாட்டுதான்னு பார்க்கலாங்க. நண்பர்களே, இது பாருங்கள், நமக்கு ஒரு உருளை மீன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன மீன் தான். சின்ன மீன் சொல்ல முடியாது, ஓரளவு சமைக்கக்கூடிய மீன் தான். நான் ஏரி மட்டி போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணதில் இந்த மீன் தான் கிடச்சிது. நாம் புதுசாக எதனா ட்ரை பண்ணும்போது சில நேரம் இப்படியே நடக்குங்க.